இதுதான் உங்களோட ஃபோர்த் சப்டிவிஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. மற்ற எல்லாத்தையும் விட இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரும் -9 மட்டும்தான் இருக்குது. எப்பயும் போல் எக்ஸில் -4 -3 -2 -1 0 1 2 3 4 இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துப்பீங்க. அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து -9. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒய். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இங்கே ஒய் வந்துடும். இது எங்கேயுமே மாறாது. இப்போ எல்லா இடத்துலையும் -9 தான் இருக்கும். -4 ஸ்கொயர் பண்ணால் 16, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வரும். இப்போ உங்கள் கொஷினில் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரும் -9 மட்டும்தான். அப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். இங்கே 16 வந்து ப்ளஸில் இருக்குது, 9 வந்து மைனஸில் இருக்குது. சைன் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுவீங்க. 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 7, 9ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 0. இங்கே 16ல் 9 போயிட்டு அப்படிங்கிறப்போ பேலன்ஸ் 7. பிக்கர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு, அதனால இங்கே +7. 9ல் 9 போயிட்டுனா 0. இங்கே சைன் மாறி மாறி இருக்குது. 9ல் 4 போயிட்டுனா 5. இதில் எது பிக்கர்னா 9 தான் பிக்கர், அதோட சைனை தான் இங்கே போடுங்க. இப்போ இங்கே -. 9ல் 1 போயிட்டுனா 8. பிக்கர் நம்பர் சைனு -. 0 - 9ங்கிறது -9. இங்கேயும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 9ல் 1 போயிட்டுனா 8. பிக்கர் நம்பர் சைனு -8. 9ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 5. பிக்கர் நம்பர் சைனு -. 9ல் 9 போயிட்டுனா 0. 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 7. பிக்கர் நம்பர் வந்து 16 தான், அதோட சைன் வந்து ப்ளஸ். இப்போ உங்களுக்கு ஒயில் வந்திருக்க பாயிண்ட் எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட் தான். 7 -5 -8 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ எந்த பாயிண்ட்டையும் விட தேவையில்லை, எல்லா பாயிண்ட்டையுமே உங்களால் பிளாட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே 7 -5 -8 தான் இருக்குது. ஒரு யூனிட்டாக எடுத்தாலே போதும். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா வேல்யூ மைனஸில் வந்திருக்கு. அப்போ ஒய் டேஷில் நம்பர் வரும். ஒய் டேஷும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒய்யும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண முடியும். அப்போது இங்கே பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் என்னென்னா வரும் அப்படின்னா எல்லாமே எழுதுவீங்க. -4, -7, -3, -0, -2, -5, -1, -8, 0, -9, 1, -8, 2, -5, 3, 0, லாஸ்ட்டாக 4, 7. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சம்லலாம் இந்த ஒய் டேஷ் இவ்வளோ அதிகமான நம்பர் வரா மாதிரி போட்டிருக்க மாட்டோம். ஒரு நம்பரோ 2 நம்பரோ வரா மாதிரி தான் போட்டிருப்போம். இங்கே நம்ம பாயிண்டில் -8 -9லாம் வரதுனால இங்கே கீழே இருக்கிற ஒய் டேஷ்லேயும் பாயிண்ட் வேணும். அப்போ தான் -9 -8லாம் வரப்போ பிளாட் பண்ண முடியும். அதனால் இந்த கிராஃபில் ஒய் டேஷுக்கும் நம்பர் கொடுத்துருப்போம் அதிகமாக. போன சம்லலாம் இந்த லைனை கீழே நல்லா இறக்கி போட்டிருப்போம். இங்கே 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தான் வரும். இங்கே தேவைப்படுறதுனால லைனை இங்கே போடாமல் மேலே நடுவில் எப்பயும் போல் போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட்டை ஒன்றா எடுத்திருப்போம். ஒய்லையும் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒய்யையும் ஒன்றா தான் எடுத்திருப்போம். போன 2 சம்மில் எடுத்தால் முதல்லாம் 2 எடுத்திருக்க மாட்டோம், ஒன்றா தான் எடுத்திருப்போம். இங்கே -1 -2 -3, மேலே ஒய்யில் 1 2 3 இந்த மாதிரி தான் எடுப்போம். எக்ஸ்லேயும் 1 2 3, எக்ஸ் டேஷில் -1 -2 -3. இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 7. -4 இங்கே இருக்குது, இங்கேருந்து 7 இங்கே இருக்குது. அப்போது இங்கே வரும் -4, 7. அடுத்த பாயிண்ட்டு -3, 0. -3, 0னா எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸ் வந்து 0. அப்போ எக்ஸில் இருக்கிற -3 தான் பார்ப்பீங்க. அப்போ இங்கே வரும் -3, 0. அடுத்த பாயிண்ட்டு -2, -5. -2 இங்கே, -5 இங்கே இருக்குது. இப்போ இதுக்கிட்ட வரும் -2, -5.
அடுத்த பாயிண்ட்டு -1, -8 -1 இங்கே இருக்குது, -8 இங்கே. இப்போது இதுக்கிட்ட வரும் -1, -8. அடுத்த பாயிண்ட்டு 0, -9. 0, -9னா ஒய் ஆக்சிஸில் தான் -9 பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கக்கூடாது. ஏன்னா 0, -9ங்கிறப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸில் -9. அப்போ இந்த -9, 0, -9. அடுத்து 1, -8. 1 இங்கே, -8 இதுக்கிட்ட இருக்குது. இது 1, -8. அடுத்த பாயிண்ட்டு 2, -5. 2 இங்கே, -5 இதுக்கிட்ட வரும். இப்போ 2, -5. அடுத்த பாயிண்ட்டு 3, 0. 3, 0னா எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒயில் 0. அப்போ எக்ஸில் இருக்கிற 3ல தான் 3, 0 வரும். அடுத்து 4, 7. 4 இங்கே, 7 இதுக்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே 4, 7. அவ்வளோதான். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் கிராஃப் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கர்வ் கிடச்சிரும். இங்கே வரப்போ மட்டும் கையால் இழுத்து விடுங்க. இந்த இடத்துல மட்டும் எப்பயுமே கையால் தான் இழுத்து விடணும். இங்கே யூ மாதிரி ஷேப் வரும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதிடலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x² -9 = 0. இப்போ கிராஃப் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கர்வு ஒய் ஆக்சிஸை 2 பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு. -3 அப்படிங்கிற இடத்துலையும் +3ங்கிற இடத்துலையும் டச் பண்ணியிருக்கு. நீங்கள் வரைகிற கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா, 2 வேறு பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா, அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன எழுதுவீங்கன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுவீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேல் இங்கே எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக தான் எடுத்தோம். அப்போ இங்கே 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு யூனிட் தான் எடுத்தோம், இங்கேயும் 1 யூனிட்டு. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 2 பாயிண்டில் டச் பண்ணியிருக்கிறதுனால ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுவீங்க. இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஏன்னா உங்கள் கர்வு 2 பாயிண்டில் டச் பண்ணிச்சு, அதனால். அவ்வளோதான் இந்த சப்டிவிஷன்.